திருமாவளவன் கூட ரொம்ப வேடிக்கையாக சொன்னார், அதிமுக கூட்டணி வந்து இந்திய கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா எச் ராஜாவை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னார் திருமாவளவன். அந்த அளவிற்கு மோசமான நிலைமை அடையும். அதனால சலசலப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆளே இல்லைன்னு தானே அர்த்தம். அமைதிக்கும் மயான அமைதிக்கும் வேறுபாடு இருக்கிறது. எல்லாரும் இருக்கும்போது இருக்கிற அமைதி வேற, மயான அமைதினா இங்கே ஆளே இல்லைன்னு அர்த்தம். அதனால் அதிமுகவில் நிலவக்கூடிய அமைதி என்பது மயான அமைதி. கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. பொருந்தா கூட்டணி பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை மறுக்கக்கூடிய கூட்டணி அது. மதுரைக்கு மெட்ரோ கேட்டான், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டான், மதுரைக்கு மெட்ரோவா கேட்கிற? கலவரத்துக்கு ஆளை கூட்டிட்டு வர்றேன், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு கலவர பூமியாக மதுரையை மாற்ற நினைக்கிறார்களே தவிர அது வளர்ச்சி பெற்ற நகரமாக வர வேண்டும் என்று நினைக்கல. கீழடியை அங்கீகரிக்க மறுத்தார்கள். தேசிய கல்விக் கொள்கையில் தர வேண்டிய நிதியை மறுத்தார்கள். தமிழ்நாடு வெள்ளக்காடாக மிதந்த போது தேசிய பேரிடராக அறிவிக்க மறுத்தார்கள். பாஜகவுக்கு யார் ஓட்டு போடுவா? இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷமாச்சு பாஜக ஆட்சி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியே முடிக்கல. அடிக்கல் நாட்டினார்கள், பூராமே இன்னும் முழுமையடையலை, எந்த வேலையும் நடக்கலை. தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்தாய்?